வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 இதுவரை தங்கத்தோட விலையானது தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்குது. இன்று காலை நேரத்தில் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மதிய நேரத்திலையும் மேற்கொண்டு மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை சார்ந்திருக்கு. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 127 ரூபாய் 10 பைசாவாக காணப்படவில்லை. 1 கிலோ 1,27,100 ரூபாவாக காணப்படுது. இன்றைக்கி 1 கிலோவுக்கு 100 ரூபாய் சரிஞ்சு காணப்பட்டாலும் மொத்தமாக வெள்ளியோட விலையானது இந்த 100 சரிவு போகவே 1000 ரூபாய் இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது. மேற்கொண்டு வெள்ளியோட விலையானது 1,27,000 1,24,000 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு $60 மேலே சரிஞ்சு காணப்படுது. இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிக கடுமையான சரிவில் காணப்படுது. 24 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 10,074 ரூபாயாக காணப்படுது. இது எந்த நேரத்தையும் 10,000 கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. அரை பவுனோட விலை 40,296 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வரல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 80,592 காணப்படவில்லை. ஆகஸ்ட் 11 இதுவரை 1,848 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது. உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு ஒரு அவுன்ஸுக்கு $60 சரிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு 87 ரூபாயில் காணப்படுறதுனால இந்த $60 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பில் ஆல்மோஸ்ட் 5,300 ரூபாய் வரும். ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இதோட தாக்கம் தான் இந்தியாவிலையும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இதே வேலை 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 9,234 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அரை பவுனோட விலை 36,936 ஆகும். சவரன் விலை 73,872 ரூபாவாக காணப்படுது. ஆகஸ்ட் 11 இதுவரை 1,680 ரூபாய் சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு நம்மளுக்கு 73,200 குறைந்தபட்சமாக 70,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 98% இருக்குது.